ஆனா ஆரம்பத்துல அவங்க வந்து பீக்குக்கு கொண்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா வெற்றி விழால கமல்ஹாசன் அவங்களோட தத்தம் அந்த பாட்டா இருக்கட்டும், ரஜினிகாந்தோட இருக்கட்டும், சிரஞ்சீவி, அதுவும் டிஸ்கோ சாந்தின்னு போட்டீங்கனாலே கூட வந்து சிரஞ்சீவி பேர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூகுள்ல காட்டும். ஒரு கட்டத்துல அது அவங்களுடைய போற வர இடத்துல எல்லாம் ஒரு ஐட்டம் நம்பர் டான்ஸ் ஆடுறவங்க போது அவங்க எப்படி பாப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு அதோட இப்படி யாரும் நம்மள பேசிட கூடாது, நம்ம இறங்கியாச்சு. இன்னும் சொல்ல போனா இவங்களை வந்து பெண் எம்ஜிஆர் அப்படின்ற கூப்பிடுற அளவுக்கு இவங்களுடைய வள்ளல் தன்மை இருந்திருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு முன்னாடி இருந்த டான்சர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு வந்தது மாதிரியே இவங்களும் தனக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும். அந்த காலகட்டத்துல டிஸ்கோ அப்படின்றது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. அவங்க ஆடின டான்ஸ் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க போய் சாந்தகுமாரின்ற பேர் மாறி அவங்க வந்து டிஸ்கோ சாந்தின்ற அளவுக்கு பேர் வந்து மாத்திட்டாங்க. அதாவது எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து சில்க் ஸ்மிதா இல்லனா படம் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டத்துல இவங்களும் உள்ள வந்து இவங்களுக்குன்னு தனி இடத்தை இவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மூத்த மகள் அப்படின்றவ மெழுகுவர்த்தி மாதிரி அவங்களே வருத்திக்கிட்டு தான் ஒளிய கொடுப்பாங்கன்ட்டு இப்படி எல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறவங்க எல்லாம் எப்பவுமே தப்பா எடை போடாதீங்க. சினிமாஸ் டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பேசக்கூடியது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா சாந்தகுமாரி என்கின்ற டிஸ்கோ சாந்தியை பத்தி தான் பேச போறோம். சோ டிஸ்கோ சாந்தி அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்க, ரொம்ப ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு கேர்ள், நல்லா படிக்கிறவங்க. அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவங்க ஸ்கூலுக்கு போகிறது போதெல்லாம் இது அவங்க ஸ்கூல் விட்டு ஸ்டாப் ஆகுற வரைக்கும் அவ்வளவு சூப்பரா படிச்சுட்டு இருந்தவங்க. அவங்களுடைய கனவே வந்து டாக்டர் ஆகணும்ன்றதுதான். சோ டாக்டர் ஆகணும்ன்றவங்க எவ்வளவு ஒரு படிப்பு மேல அக்கறைப்பட்டு படிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும், ஆனந்த் அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து அதுக்கப்புறமா ஹீரோவா வில்லனா பல கதாபாத்திரங்களை நடிச்சவங்க. அவருக்கு மொத்தம் 10 பசங்க. சோ 10 பசங்கள்ல 3வது பொண்ணா பிறந்தவங்க தான் வந்து சாந்தகுமாரின்றவங்க. அண்ட் அவரு வந்து 2 ஒய்ஃப் இருந்தாங்க அவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு கட்டத்துல அப்பாவுக்கு கொஞ்சம் படம் வந்து அவர் நடிக்கிறது இல்லாம படம் ப்ரொடியூஸும் பண்ணாரு. அப்படி படம் ப்ரொடியூஸ் பண்ண காலகட்டத்துல அவரு ஒரு பெரிய நடிகர், அவருக்கான கால் ஷீட்டை கரெக்டா கொடுக்காம அவரை வந்து ரொம்ப கஷ்டத்துல இது பண்ணி அந்த படம் பண்ண முடியாம, முடிக்க முடியாம, வியாபாரம் ஆக முடியாமலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு நலித்து போன ஒரு நிலைமையில இருக்கும்போது பசங்களை எப்படி நான் வந்து கரையேற்ற போறேன், பசங்களை எப்படி படிக்க வைக்க போறேன், அவங்களுக்கான வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்குறியில இருக்கும்போது அவங்களுடைய மனைவி, அதாவது சாந்தகுமாரியுடைய அம்மா, இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னும் போது சாந்தகுமாரிய நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்களும் சரி ஓகே, குடும்ப சூழ்நிலை வேற என்ன பண்றது, நான் வந்து குடும்பத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலையை வந்து பாக்குறேன்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம், மலையாள படமே வந்து கிடைச்சிருக்கு. கதாநாயகியா தான் அவங்களுடைய கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. மோகன்லாலோடைய அவங்களுக்கு வந்து ஜோடி சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அவங்களுடைய முதல் படத்துல கிடைச்சது. அப்படி அவங்களுடைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கும் மேல ஷூட்டிங்லாம் எடுத்துட்டாங்க. பட் என்னவோ அது அவங்களுடைய நேரமா இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை வந்து அந்த படம் வந்து அதோட நிறுத்திட்டாங்க. அதனால கதாநாயகியா அவங்களுடைய கெரியர் ஆரம்பிச்சு ஓகே நம்ம கதாநாயகியா தான் நடிக்க போறோம் அப்படின்ற நினைப்பு அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டான்ஸ்ன்றது அந்த அளவுக்கு கிடையாது. அவங்க அப்பா ஆக்சுவலி டான்ஸ்னாலதான் அவர் வந்து சினிமா துறைக்கே வந்தாரு. அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடக்கூடியவர். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீ சினிமாவுக்கு போப்பா, கண்டிப்பா உன்னுடைய டான்ஸ்க்காகவே உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி அப்படி சினிமாவுக்கு வந்தவர். அவருடைய மகளுக்கு ஆக்சுவலி டான்ஸ் ஆடவே தெரியாது. அப்படி இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டே போறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டான்ஸ்ல சொல்லி தராங்க. ஆனா இவங்களுக்கு சுத்தமா இது வரைக்கும் ஆடினது கிடையாதுன்றதுனால அவங்களால ஆட முடியல, ரொம்ப இது பண்றாங்க. ஆனா அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து இவங்களை இன்டைரக்டா அப்படி புடிச்சு திட்டுறாரு. அதுல ரொம்ப அவங்க வந்து மன வருத்தப்பட்டு அடுத்த இன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு அதோட இப்படி யாரும் நம்மள பேசிட கூடாது, நம்ம இறங்கியாச்சு, இதை வந்து நம்ம முழுசா பண்ணணும்ன்றதுக்காக நைட்டும் பகலுமா வீட்டுக்கு வந்தும் அதை பிராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் அதை வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ண முடியுமோ அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படிதான் அவங்களுடைய டான்சர் அப்படின்ற கெரியரை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமால இருந்து அவங்கள மாதிரி ஒருத்தவங்க டான்ஸ் ஆட முடியாதுன்றத கொண்டு வராங்க. அண்ட் அதோட நிக்காம அவங்களுக்கு இது வரைக்கும் ப்ராப்பரா ஒரு டான்ஸ்ன்றது அவங்க கத்துக்கல.
ஆனா அந்த காலகட்டத்துல டிஸ்கோ அப்படின்றது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. அவங்க ஆடின டான்ஸ் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க போய் காலகட்டத்துல அவங்களுடைய சாந்தகுமாரின்ற பேர் மாறி அவங்க வந்து டிஸ்கோ சாந்தின்ற அளவுக்கு பேர் வந்து மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா படங்கள்லயுமே அவங்க வந்துட்டு ஒரு டான்சரா அவங்களுடைய கெரியர் ஆரம்பிச்சு, இந்த டான்சர் அப்படின்னும் போதே வந்து ஒரு ஐட்டம் நம்பர், கிளப் டான்சர், அப்புறமா இப்படி எல்லாம் போய் அதோட சேர்ந்த மாதிரியான ஒரு வில்லி ரோல் அப்படிதான் கிடைச்சிட்டு இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு காலப்போக்குல அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, அதுக்கப்புறம் பின்னாடி 90s ஆரம்பத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காமெடி ரோல் ஜனகராஜ் அவங்களோட சேர்ந்து, கவுண்டமணி அவங்களோட சேர்ந்து, இந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கோட சேர்ந்து பண்ணக்கூடிய ரோல்லாம் அதுக்கப்புறமா கிடைக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஆனா ஆரம்பத்துல அவங்க வந்து பீக்குக்கு கொண்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா வெற்றி விழால கமல்ஹாசன் அவங்களோட தத்தம் அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேரோட, ரஜினிகாந்தோட இருக்கட்டும், சிரஞ்சீவி, அதுவும் டிஸ்கோ சாந்தின்னு போட்டீங்கனாலே கூட வந்து சிரஞ்சீவி பேர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூகுள்ல காட்டும். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருடைய காம்போல சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல அது அவங்களுடைய ஓகே இது ரொம்ப இதுவா போகுதே, போற வர இடத்துல எல்லாம் ஒரு ஐட்டம் நம்பர் டான்ஸ் ஆடுறவங்கன்னும் போது அவங்க எப்படி பார்ப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குது. அதுக்காக அப்படியே என்ன பண்ணலான் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போகுது, ஹாஸ்பிட்டல் செலவு. அவர் ஒரு கட்டத்துல அவருடைய ரொம்ப டவுனுக்கு போகும்போது மறுபடியும் ஓகே இதுல யோசிக்க கூடாது, நம்ம உள்ள வந்துட்டோம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க இறங்கி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் அவங்களுடைய அந்த லுக்கா இருக்கட்டும், அவங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர், ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு முன்னாடி இருந்த டான்சர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு வந்தது மாதிரியே இவங்களும் தனக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும், அது மூலயமா இங்க கால் ஓங்கி நிக்கணும்ன்ற மாதிரியான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாவே, அதாவது இவங்களுக்கு முன்னாடி சீனியரா இருந்தவங்க தான் வந்து சில்க் ஸ்மிதா, அண்ட் அதுக்கப்புறமா அனுராதாவும் டிஸ்கோ சாந்தியெல்லாம் வந்து சைமல்டேனியஸா ரெண்டு பேரும் அப்படியே பீக்குக்கு வர ஆரம்பிச்சவங்க. இவங்க டிஸ்கோ சாந்தி, அதாவது எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து சில்க் ஸ்மிதா இல்லைன்னா படம் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டத்துல இவங்களும் உள்ள வந்து இவங்களுக்குன்னு தனி இடத்தை இவங்க பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கோ சாந்தி ஒரு பாட்டாவது படத்துல இருக்கணும்ன்ற மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ்ல இருந்து தமிழ் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அப்படியே அதுக்கு அடாப்ட் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க கையில இருக்கிறது யார் என்ன கேட்டாலுமே வந்து சரி ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்களாம். இன்னும் சொல்ல போனா இவங்களை வந்து பெண் எம்ஜிஆர் அப்படின்ற கூப்பிடுற அளவுக்கு இவங்களுடைய வள்ளல் தன்மை இருந்திருக்குது. அண்ட் டிஸ்கோ சாந்தி அவங்க வந்து இத மட்டும் இல்லாம வெளியில எங்கேயாவது வெளியிலன்னு போனானாலே, வெளியில வீட்டு விட்டு வெளில போனாலே யாராவது ஒருத்தர் ஏதாவது அடிபட்டோ இல்ல எங்கேயோ போக முடியாம நிக்கிறாங்கனாலும் உடனே கையில வந்து காசு வச்சுட்டு அவங்கள கொண்டு போய் டிராப் பண்றது, ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கறது, ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுமே வந்து அதுக்காக காசு கட்டுறது, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்காக அவர் எக்ஸ்ட்ராவே கையில காசு கொடுத்து வச்சிருக்காரு. நீ வெளியில போனா கையில ஒரு கட்டு எடுத்துட்டு போ, நீ ஏன்னா போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற, கையில காசு இல்லாம என்ன பண்ணுவ, அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குமோன்றதுக்காக அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய லவ் லைஃப். இப்போ அவங்களுடைய ரெண்டு பசங்களும் வளர்ந்துட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்கோ சாந்தி அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒருத்தரை தான் லவ் பண்ணோம், அந்த ஒருத்தரோட தான் நம்ம வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட அப்படி ஊர் சுத்துறதா இருக்கட்டும், வீக்கெண்ட் வந்ததுன்னா போதுமா, ஃப்ரீயா இருந்தாங்கன்னா போதுமா, ரெண்டு பேரும் அப்படி ஒரு ட்ரிப் அடிப்பாங்களாம். அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஸ்ரீஹரி அவங்க வந்து ஆக்சுவலி ஸ்ரீஹரி தமிழ்ல கூட வேட்டைக்காரன் விஜய் படத்துல நடிச்சிருப்பாரு, அந்த போலீஸ் கேரக்டர்ல கண்ணு தெரியாம போகுது. சோ அவர் அந்த மாதிரி பல படங்கள்ல தமிழ்ல நடிச்சிருக்காரு. அண்ட் ஹிந்தில அவர் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது ஆர் ராஜ்குமார் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது ஸ்பாட்ல அவருக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்குள்ள இறந்துட்டாரு. ஸோ இது வந்து 2013ல அவங்களுடைய திருமணம் 1996ல நடக்குது. 2013ல இவர் வந்து இறந்துடுறாரு. நாட் ஈவன் 20 இயர்ஸ் அவரோட அவங்க வந்து வாழல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு தேவையில்லாத ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி பசங்களெல்லாம் மறந்து அவங்களுடைய காதல் கணவரை எண்ணியே அவங்க பல ஆண்டுகள் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மீண்டு இல்ல இது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக இதுக்கப்புறமா நான் வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்காக அவங்களுடைய லைஃப், ஏன்னா அவங்க நடிக்கிறது கிடையாது, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணி வித்து அது மூலியமா பசங்களை வந்து வளர்த்துருக்குறாங்க. அண்ட் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய 14-15 வயசுல ஆரம்பிச்ச அவங்களுடைய கஷ்டம், 15 கூட சொல்ல முடியாது, அதுக்கும் முன்னாடியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். 12-13 வயசுல இருந்தே அவங்க வந்து ஆட ஆரம்பிச்சவங்க.
அவங்களுடைய குடும்பத்துக்காக அவங்க வாழ்ந்து அவங்களுக்கு குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு, எஸ் தம்பி வந்து ஓரளவுக்கு படிச்சு முடிச்சுட்டான், இப்ப அவனுடைய கெரியர் அவன் பண்ணிக்க முடியும், அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். தங்கச்சியும் வந்து திருமணத்துக்காக தயாராகிட்டாங்க. ஸோ அவளுடைய லைஃபையும் அவங்களால பாத்துக்க முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃபையும் அவங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா தான் 1996ல நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கே வந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது ஒருத்தர் அவங்களோட இன்டர்வியூல கீழே போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மூத்த மகள் அப்படின்றவ மெழுகுவர்த்தி மாதிரி அவங்களே வருத்திக்கிட்டு தான் ஒளிய கொடுப்பாங்கன்ட்டு. அது உண்மையாலே நிஜத்துல டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை தாங்க சொல்லி ஆகணும். சோ அப்படி அவங்க வந்து, ஏன்னா பிரகாஷ் ராஜ் அவர்களே வந்து நடிப்புக்கு வாய்ப்பு தேடிதான் வந்து ஆந்திராக்கு வந்திருக்கிறாரு. இவங்க ஆந்திரால அங்க இருந்த போது இவரு, அதாவது இவங்க எல்லாம் இருந்தாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களா இருந்தாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இவங்க எனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தாதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது டிஸ்கோ சாந்தி அவங்களுக்கு. யாரா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் முடிவு பண்ணிடுவேன். அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவங்களுக்கு அவ்வளவு அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறாருன்றதுக்காக அவங்க வீட்லயே இடம் கொடுத்து அவருக்கு வாய்ப்புக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். கூட இருந்து பார்க்கும்போது அவருடைய கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு நல்ல பையனா இருக்கிறதுனால தான் தங்கச்சிக்கே அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணணும்ன்ற மென்டாலிட்டி வேற யாருக்கு இருக்கும்னு தெரியல. எம்ஜிஆர் அவர்களை ஈக்குவலா பெண் எம்ஜிஆர்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்களுடைய வள்ளல் குணம் எப்படி இருக்கும்ன்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லுவாங்க, இன் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஐயோ டிஸ்கோ சாந்தி கிட்ட போனா கண்டிப்பா, அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸோ இல்ல வேற யாராவது, இல்லம்மா காசு இல்லம்மா நாளைக்கு வாங்கிக்கிறியாமா அப்படின்னும் போது ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி வாங்குறவங்களும் கிடையாது. அண்ட் இதே போல எந்த ஒரு ரோல்னாலுமே ட்ரெஸ் கொஞ்சம், ஏன்னா அவங்களுடைய டிக்னிட்டியை வந்து அவங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. எனக்கான மரியாதையை கண்டிப்பா நான் வந்து நிலைநிறுத்திக்கணும், ஏன்னா என் குடும்பம் சார்ந்து இருக்குது, எப்படியும் நம்ம வந்து ஒரு குடும்ப லைஃப்ல போக போறோம்ன்றதுனால எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவான விஷயம் நடக்குதுன்னும் போது அதை கண்டிப்பா அவங்க வந்து எதிர்த்திருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கு டைரக்டரோட ஒரு சில பிரச்சனை வந்திருக்குது. ஒரு மரியாதை இல்லாம நடத்திட்டாருன்றதுக்காக இல்ல இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, எனக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து நீங்க ட்ரீட் பண்ணணும்ன்றதுனாலே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போயிருக்காங்க. மறுபடியும் பல பேர் வந்து பேசி அதுக்கப்புறமா அந்த ரெஸ்பெக்டோட ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த ஷூட்டிங்கே அவங்க வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஓப்பனான ஒரு மைண்ட் கொண்டவங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோன்றது ஒரு சில பேரால இப்போ வாயை திறந்து நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து ஐயோ நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சதுன்னா இப்ப நம்மளெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம எப்படி அப்படின்றதுலாம் இல்லாம, ஆமாங்க நான் வந்து குடிக்கு அடிமையா இருந்தேன், இப்ப ஆனா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த பழக்கம் இருந்தது, எனக்கு அந்த பழக்கம் இருந்தது, ஆனா இதெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன், ஒருத்தவங்க ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வந்து டிஸ்கோ சாந்தி அவங்க கிட்ட பாக்கலாம். இப்போ வரைக்குமே அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெரியர் ஆரம்பிக்கணும், ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆசைப்படி பையன் ஒருத்த வந்து நடிக்கணும், ஒருத்த வந்து டைரக்ட் பண்ணணும்ட்டு பெரிய பையன் இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டான், ரெண்டாவது பையனை டைரக்ஷனுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்ல இருக்கிறாங்கன்ற ஒரு மன திருப்தியோட தான் அவங்க இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய போட்டோவை பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்னெல்லாம் பேசணும், ஒரு இப்ப பக்கத்துல உட்காந்து பேசுறவங்க போது எப்படி பேசுவோமோ அப்படி பேசுவாங்களாம். சோ ஒருத்தவங்களை சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அவங்க பண்ணக்கூடிய கேரக்டர் வச்சோ படத்துல இப்படி வராங்கனால நிஜத்துல அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா நினைக்கவே கூடாது. பல படங்கள்ல அவங்க வந்து வில்லியா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா நிஜத்துல எவ்வளவு ஒரு பல படங்கள்ல எத்தனையோ காதல பிரிச்சு விடுற மாதிரியும் பண்ணிருக்காங்க, காதலிச்சு ஏமாத்துற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நிஜத்துல அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு புனிதமானது, அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருந்த காதல் எந்த அளவுக்கு அவங்க வந்து உள்ள கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவர் இல்லைன்றது அவங்களால ஏத்துக்க முடியலனாலும் அதை பசங்களுக்காக அதை தாண்டி அவங்களுடைய ஹஸ்பண்டோடையும் அவங்க வந்து பேசிட்டு, அண்ட் அவங்க ஹெல்த் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கோ சாந்தினா ஒரு க்ளோ இருக்கும், ஆனா நடுவுல அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்படியே ஒரு மாதிரி நொறுங்கி, ஒருத்தவங்க வந்து ஒரு சேனல்ல இருந்து போய் இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டதுக்கு டிஸ்கோ சாந்தியை கொஞ்சம் காட்டுங்க, நான் தாங்க டிஸ்கோ சாந்தினும் போது நம்ப முடியாத அளவுக்கான ஒரு தோற்றத்துலதான் இருந்தாங்க. அதெல்லாம் மீறி இப்போ ஓகே மத்தவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்காகவாது நான் வந்து உயிரோட இருக்கணும்ன்ற மாதிரி, என் உடல் நிலைமை வந்து கரெக்டா இருக்கணுன்றதுக்காக இப்ப வரைக்கும் கூட அவங்க வந்து எங்கேயாவது வெளியில போனாங்கன்னா அந்த இடத்துல யாருக்கு என்ன உதவி வேணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈவன் அவங்க ட்ரஸ்ட் மூலியமா இல்லாம தனிப்பட்ட முறையில அவங்க செய்யறதும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஈவன் அவங்க ஒரு ப்ரொடியூசர் படமும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பல படங்கள்ல வந்துட்டு அவங்க 1996ஓட ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே இப்போ சினிமாவில அவங்களை ஏதோ ஒரு விதத்துல அவங்களை வந்து கனெக்டடா வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் டிஸ்கோ சாந்தி அவர்கள்
ஆனந்த் மகள் அப்படின்றத தாண்டி ஒரு கட்டத்துல டிஸ்கோ சாந்தியோடைய அப்பா ஆனந்த் அப்படின்ற பேரை வந்து கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவங்க. அதே போல எங்கேயும் வந்து இது வரைக்கும் அவங்க படத்துல நடிச்சிட்டு இருந்த வரைக்குமே, ஏன்னா நடிகை அப்படின்னா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வரும். அவங்க நடிச்சிட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு ரூமர் கூட அவங்கள பத்தி வந்ததே கிடையாது. அது ஏன் ஒன்னும் சொல்ல போனா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தவங்க கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாங்களாம். அப்படியே வருவாங்க, ஓகே அவங்க வேலை முடிச்சதும் கிளம்பிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் வந்து அது மாதிரி எதுக்கு அப்படி கூட நிற்பேன், ஆமா இப்ப நான் ஒருத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசினா அவங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுப்பாங்க, மறுபடியும் நான் 2வது வாட்டி பேசுறேன்னு போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் பேர் கெட்டு போக கூடாது, நான் பார்க்க வந்த வேலையை நான் பார்த்துட்டு நான் போகணும், எனக்கு தேவையில்லாம இந்த பேச்சுக்கள்லாம் என்னை பத்தி வரக்கூடாது அப்படின்றதுல எவ்வளவு கிளியரா இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்க எல்லா இடத்துலயும் வந்து தேவை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இதே போல அவங்களுடைய சக நடிகைகளா இருக்கக்கூடியவங்களோடையும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சக நடிகைகள் அப்படின்னும் போது ஒரு பொறாமையோட பார்க்காம அவங்களும், ஏன்னா நிறைய காம்போல எல்லாம் அவங்க வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அனுராதா அவங்களோடயா இருக்கட்டும், சில்க் ஸ்மிதாவோடயா இருக்கட்டும், அது இல்லாம இன்னும் தெலுங்கு ஹிந்தியில பல பேரோட காம்பினேஷன்ல பண்ணாலுமே அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற விதமாவும் அவங்களோட நான் மேட்ச் பண்ணணும், இல்லைன்னா அவங்க இப்படி கொஞ்சம் டல்லா இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து கொஞ்சம் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்களாம். அவங்கள விட நான் நல்லா தெரியணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து அவங்க பண்ணாம எல்லாருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஈக்குவலா தெரியணும்ன்ற மாதிரிதான் அவங்க நிறைய பண்ணதா சுத்தி இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி டிஸ்கோ சாந்தி அவர்களை பத்தி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைய வரைக்குமே அவங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி, அவங்களுடைய சர்வீஸ் மைண்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சொசைட்டிக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோன்றதுக்கான நல்ல உள்ளமா இருக்கிறாங்க. ஸோ எஸ் மக்களே, புரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறவங்களெல்லாம் எப்பவுமே தப்பா எடை போடாதீங்க. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போலதான் அவங்க வெளி தோற்றத்தை பார்த்து ஒருத்தவங்களை எப்பவுமே நம்ம வந்து எடை போடக்கூடாது. அவங்களுடைய உள் மனசு என்னன்றத அவங்களோட பழகும் போதுதான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெம்மான ஒரு பர்சன் தான் டிஸ்கோ சாந்தி அவர்கள். ஸோ அவங்களுடைய படங்கள் தாண்டி அவங்க இன்னைய வரைக்கும் எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வந்து லீட் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய நல் குணத்துக்காக மட்டுமே தான். ஸோ மறுபடியும் அவங்க படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்லாம் நடிச்சா நல்லா தான் இருக்கும். பட் அவங்களுடைய டிசிஷன், அவங்க ஒரு சாய்ஸ் வச்சிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுடைய மகன் இப்ப நடிக்க வந்திருக்காங்க, அவங்களுடைய படங்களை வந்து பார்ப்போம். அண்ட் அவங்களோட அடுத்த பையன் டைரக்ஷனுக்கு வரதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பார்த்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ற வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ டிஸ்கோ சாந்தியை பத்தி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அண்ட் இது இல்லாம உங்களுடைய பார்வையில உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, அண்ட் இந்த விஷயம்லாம் இன்னும் ஆட் ஆன் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான உங்களை பத்தின ஒரு விஷயத்தோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.